உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்குமான பலனை பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் வரக்கூடிய மே மாதம் 12 ராசிகளில் 5ஆவதாக வரக்கூடிய ராசியான சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசினரே மே மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு துறவியை போல இருக்கணும். ஒரு துறவியானவர் எவ்வளவு அமைதியாக இருப்பாரோ, எந்த அளவிற்கு விருப்பு வெறுப்புகளை துறந்து இருப்பாரோ, எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்படி அவருடைய வாழ்க்கையை நடத்துவாரோ, அதுபோல் நீங்கள் இந்த மே மாதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. எதுக்கு நான் முதல்லையே சொல்கிறேன் அப்படின்னா, சிம்ம ராசி அப்படின்னும்போதே ஏற்கனவே உங்களுக்கு சனியினுடைய ஒரு தொல்லை என்பது இருக்குது. கடினமான ஒரு சூழலை தான் நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. ஏற்கனவே பல சங்கடங்கள், அதை சமாளிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. இப்போ வரக்கூடிய மே மாதமாவது கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. ராகு ஒரு பக்கம் தொல்லை கொடுக்குறாருன்னா, கேது அதை விட பயங்கரமாக தொல்லை கொடுக்குறாரு. கேது 2ல் உக்காந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. ராகுவும் அதுக்கு சளைச்ச மாதிரி இல்லை. அவரும் பலவித துன்பங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறாரு. அப்போ கிரக அமைப்பு என்பது ஏறக்குறைய ஒரு 19 நாளுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுக்கு பிறகு பரவாயில்ல, கொஞ்சம் உங்களை தாங்கி பிடிக்க ஒரு சில கிரகங்கள் ஆதரவாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலதுன்றதை விட ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. சரிங்களா? சரி, அவர் யார் அப்படின்னு பார்த்தா கவலை வேணாம், சுக்கிரன் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுறாரு. ஆனாலும் இந்த முதல் 19 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடினமான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சரி, விரிவாக நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ சிம்மராசியை பொறுத்தவரை முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னும்போது வேலை இருந்தால் தான், வேலையை வச்சு தான் ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ வேலை செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. இந்த நேரத்தில் நான் முதலீடு செய்கிறேன், தொழிலை விரிவுபடுத்துகிறேன், அல்லது தொழில் விஷயமாக வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு ஆலோசனையும் வச்சுக்காதீங்க. திட்டமிடுதலே வேணாம். வரக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. வேலையில் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க, கருத்து சொல்லாதீங்க. உங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கு பெரிய வேலையாகவே இருக்கும் மே மாதத்தை பொறுத்தவரை. ஆகையால் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடம், வியாபாரம் செய்யக்கூடிய இடம், உங்களுடைய நிலையை எந்த அளவிற்கு காத்துக்கொள்ள முடியுமோ, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தொல்லை தராமல் உங்களை நீங்கள் எந்த அளவிற்கு பார்த்து கொள்ள முடியுமோ அதன்படி செயல்படுங்க. ஏன்னா சனியினுடைய பார்வையின் அப்படின்னும் போது ஏற்கனவே பல சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. வேலை விஷயத்தில் இன்னும் 2 சங்கடங்களை தருவார். அப்போ எதிர்பார்ப்பு கிடைக்கலையே, இந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்ற யோசனைலாம் வரும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருங்க. வரக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த சந்தர்ப்பங்களையும் அந்த சூழல்களையும் என்ன பண்ணுங்கள், அப்படியே தவிர்க்க பாருங்கள். முடிந்த அளவு எந்த ஒரு சண்டை சச்சரவோ வாக்குவாதமோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல அமைதியாக இருங்க, விழிப்போடு இருங்க. உங்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இது இந்த காலகட்டத்துக்கு தான் நடக்குது, இதுக்கு பிறகு இது மாறிடும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆகையால் வேலை செய்யக்கூடிய வர இடத்துல வரக்கூடிய அந்த தொல்லைகளை பொறுமையாக கையாளணும். சிம்மராசினருக்கு எப்போவுமே கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் இது கிடையாது. உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இல்லை. நீங்கள் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலை என்பது வந்தாச்சு. ஆகையால் நிதானமாக இருங்க. எல்லாவற்றிற்கும் நேரம் என்பது வரும். அப்போ நீங்கள் விட்டதை பிடிக்கலாம். இந்த தருணத்தை பொறுமையாக கடைப்பிடிங்க, விழிப்போடு இருங்க. இது வேலை செய்யக்கூடிய இடம்.
சரி, குடும்பமாக அது எப்படி இருக்கும்? அங்கேயாவது ஒத்துமையாக இருப்போமா? சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குமா? ஏற்கனவே வாக்குவாதமாக இருக்குது, ப்ரெஷரை ஏற்றிட்டு இருக்கிறாங்க, நிம்மதியான ஒரு உறக்கம் கிடையாது, பிள்ளைகளால் தொல்லை, மனைவியால் தொல்லை, மனைவி வழி உறவுகளால் தொல்லை அப்படின்னு இருப்பீங்க. அப்போ குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னா, செவ்வாயினுடைய பார்வை என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய சொந்த உறவுகள் அப்படின்னு வரும்போது ரத்த சொந்த உறவுகள்கிட்ட உங்களுக்கு தேவையில்லாத பகையை ஏற்படுத்திடும். அப்போ ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் போகாதீங்க, அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உறவுகளிடமிருந்து விலகி இருப்பது குடும்ப சூழலை பொறுத்தவரை சிம்மராசினருக்கு நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பேச்சு வருதா, அமைதியாக இருங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் விலகி இருங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக மாணவர்கள் அப்படின்னும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் அதிகப்படியான முயற்சி செய்யணும். படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கணும். அதிகப்படியான கவனத்தை படிப்பில் செலுத்தணும். ஏன்னா கிரக அமைப்பு சாதகமாக இல்லை. புதனும் அது போலத்தான் இருக்கிறாரு. புதன் அறிவுக்கு உரியவர். ஆகையால் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகப்படியான முயற்சி, மனதை ஒருமுகப்படுத்தி அதிகப்படியான பயிற்சியை செய்யணும். மனசை தளர விடக்கூடாது. தேவையற்ற பழக்கத்துக்கு உள்ளாகக்கூடாது. நட்புகள் சரியான நபர்களாக இருக்கிறாங்களா அப்படின்றத தேர்ந்தெடுத்து பழகுங்க. அடுத்தது குடும்ப தலைவி அப்படின்னும்போது ஒரு விரக்தியான மனநிலையோடு இருக்கிறீங்க. ஏன்னா கண்டசனி வேறு இருக்குது இல்லையா? அதனால் இருக்கக்கூடிய சூழல் எதுவும் சாதகமாக இல்லை, வரக்கூடிய ஒரு சூழலும் சாதகமாக இல்லை. இந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப அமைதி காக்கணும், நிதானம் காக்கணும். கோபம் என்பது இருக்கவே கூடாது. அதனால தான் துவக்கத்திலே சொல்லிட்டேன், ஒரு முனிவரை போல, ஒரு துறவியை போல நீங்கள் இருக்கணும். இந்த 3 பொம்மை இருக்கும் இல்லையா? எது நடந்தாலும் பார்க்காது, எது நடந்தாலும் கேட்காது, எது நடந்தாலும் பேசாது. அந்த மாதிரி சிம்ம ராசினர் இந்த மாதம், அதாவது மே மாதத்தை எதிர்கொள்ளணுங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை உங்கள் விருப்பம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த சூழல் இதை விட மோசமாகிடக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. இறைவனை முழுமையாக சரணடையுங்க, அவ்வளவுதான். அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அப்படிங்கும்போது கேதுவினுடைய தொல்லை வேறு அதிகமாக இருக்குது. அப்போ ஆரோக்கிய விஷயத்தில் அதிகப்படியான கவனத்தில் நீங்கள் இருக்கணும். உணவு சார்ந்த விஷயங்கள், அஜீரண கோளாறு, ஒவ்வாமை அதாவது அலர்ஜி, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். வெளியில் சாப்பிட்றது அந்த ஆசையே வரக்கூடாது, அதில் ஈடுபடவே கூடாது. வெளியில் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது. எது வேணுமோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. நீர் சத்து மிகுந்த காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. ஒவ்வாமை, அலர்ஜி, அஜீரண கோளாறு இது மாதிரி வரும் கண்டிப்பாக. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சின்னதாக வரும்போதே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அது என்னன்னு தெளிவாக முடிவெடுத்துக்கோங்க. தெளிவாக என்ன பண்ணணும்? சிகிச்சையும் எடுத்துக்கணும். அதில் டிலே பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சரி, சிம்ம ராசிக்கு இந்த மாதமாவது திருமணம் நடக்குமா, கை கூடுமா? வயது வேறு ஆகிட்டே இருக்குது. ஒரு பிள்ளையை வச்சுருப்பீங்க சிம்ம ராசியில், இல்லை பெண்ணு வச்சுருப்பீங்க, வரன் பார்த்துட்டு இருப்பீங்க, சரியான வரன் அமைஞ்சிருக்காது. இல்லை வரக்கூடிய நபருக்கு குரு பலன் இருந்து நடத்தலாமா அப்படின்னா, நான் எப்போவுமே வரக்கூடிய நபருக்கு குரு பலன் இருந்தால் நடத்தலாம்னு சொல்லுவேன். ஆனால் சிம்மராசியை பொறுத்தவரை மே மாதம் வேணாம், அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா வரக்கூடிய வரனுக்கு இருந்தாலும் உங்களுடைய சந்தர்ப்பங்கள் உங்களை ஒத்துக்கொள்வது போல் வைக்கும். ஆனால் அங்கே நடப்பது வேறு விதமாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் போய் மாட்டி ஏமாறுவதை விட அதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் திருமணத்திற்கான மாதம் கிடையாது. திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கான மாதமும் இது கிடையாது. திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்யறதாக இருந்தீங்கன்னா அதை தள்ளி போட்டுருங்க. சரிங்களா? ஆக சிம்மராசியை பொறுத்தவரை ஒரு அமைதியோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை. முழுமையாக
அந்த இறைவனை சரணடைய வேண்டிய நிலை. மனசையும் உடலையும் பத்திரமாக பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். தியானம் செய்யுங்க. முடிந்த அளவு மாலை நேரத்தில் கோயிலுக்கு போய் அந்த இறைவனை முழுமையாக நம்பி அவரை சரணடையுங்க.